தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவரும் ஈரோடு சட்டப்பேரவை உறுப்பினருமான ஈ.வே.கி.சா. இளங்கோவன் அவர்கள் மறைவு செய்தி. இளங்கோவன் அவர்கள் மறைந்தது மாந்தனை அடிப்படையில் எவருக்கும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி அல்ல. அதே நேரத்தில் கண்ணீர் சிந்தி இரங்கல் தெரிவிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் போது அந்த படுகொலைக்கு சிங்கள பேரினவாத ராஜபக்ச அரசுக்கு இதே இளங்கோவன் அவர்கள் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு மிகப்பெரிய அளவிலே உதவியாக இருந்தது. நம்முடைய இயக்கத்தை அழிப்பதற்கு, இனத்தை அழித்தொழிப்பதற்கு ராஜபக்சேனுடைய அரசை வலிமைப்படுத்துவது. பல நாடுகள் உதவியாக இருந்தன. இந்தியாவும் பேர் உதவியாக இருந்து அந்த இன அழித்தொழிப்பு நடவடிக்கைகளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது. அதை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்கள், முத்துக்குமார் உள்ளிட்ட 18 தமிழர்களுடைய உயிர் கொடைகள் எதுவும் பயனற்று போய்விட்டன. காரணம், தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி அல்லாத திராவிடர் ஆட்சி இருந்ததனாலே அந்த ஆட்சியின் தலைவராக இருந்த மூச்சுக்கு 300 தூரம் தமிழ் 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 தமிழன் 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 தமிழ்நாடு என்று உச்சரித்து 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 இந்த நாட்டு மக்களிடையே செல்வாக்கை பெற்று ஆட்சி கட்டிலில் இருந்த திராவிடர் ஐயா முக்கரனார். எது எப்படி இருந்தாலும் அந்த கொடூரமான கொடுமையான முள்ளிவாய்க்கால் சூழலில் தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய அருந்தவ புதல்வர், பால் மனம் மாறாத பச்சிலம் பாலகன், அவனை சிங்கள காடையர்கள் வெறிகொண்ட இராணுவத்தினர் பிடித்து ஓரிடத்தில் வைத்து மார்பிலே சுட்டு அந்த இளம் பிஞ்சி மரணித்து மண் தரையிலே விழக்கூடிய கொடுமையான நிகழ்ச்சி, உலகையே அதிர வைக்கக்கூடிய, உலகையே திரும்பி பார்த்து கண்ணீர் சிந்த வைக்கக்கூடிய அந்த கொடுமையான நிகழ்ச்சி செய்தியாக வெளியான போது, அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த 2011க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா கூட தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, வருத்தத்தை பகிர்ந்து கொண்டார் உலகத் தமிழர்கள் நடுவே. ஆனால் மரணம் அடைந்திருக்கிற இந்த ஈ.வே.கி.சா. இளங்கோவன் அவர்கள், யாரோ ஒருவன் சிறுவன் இறந்து விட்டான், அவன் பிரபாகரனின் மகன் என்ற செய்தி கிடைத்தது, மகிழ்ச்சி அடைந்தேன் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய கொடூரமான மனிதன். சுபாஷ் சந்திர போஸ் என்ற அந்த பெரிய மனிதரோடு இது போன்ற அசிங்கமான பேர்வழிகளை நீங்கள் கம்பேர் செய்யக்கூடாது. தீவிரவாதம் நீங்கள் என்னதான் சொன்னாலும் விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அது ஒரு தீவிரவாத இயக்கம் தான். எந்த மனிதனும் சிந்திக்க முடியாத, எந்த மனிதனும் வெளிப்படுத்த முடியாத ஒரு கொடுமையான செய்தியை வெளிப்படுத்தினார் இந்த இளங்கோவன் என்றால் எந்த அளவுக்கு தமிழ் இனத்தின் மீது இந்த திராவிடருக்கு அந்த வன்மம் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். அவருடைய உடன் பிறந்த தம்பி இனியன் சம்பத்தோடு நான் நெருங்கி பழகிறேன். இவருடைய தந்தையார் சொல்லின் செல்வர் சம்பத் அவர்கள் ஈவேராவினுடைய அண்ணன் மகன். திராவிடர் கழகத்திலே, திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணாவுக்கு நிகரான ஒரு மாபெரும் தலைவர். 60களிலே அவர் இந்த திராவிட நாடு போகாத ஊருக்கு புரியாத வழியை காட்டுகிறது என்ற அடிப்படையிலே முரண்பட்டு அதோடு திரை கவர்ச்சி அரசியலில் புகுந்தால் அந்த அரசியல் இன்றைக்கு திரைப்பட நடிகர்கள், நாளைக்கு திரைப்பட நடிகர்கள் கையிலே போய்விடும் என்று எச்சரிக்கை மணி அடித்து அண்ணாவிடம் சொல்லி அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டவர் சொல்லின் செல்வர் சம்பத். அதனாலே முரண் ஏற்பட்டு அந்த திரை கவர்ச்சி வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கோடு அண்ணாவுக்கு அருகில் இருந்து இயங்கிக் கொண்டிருந்த ஐயா மு. கருணாநிதி அவர்களோடு முரண்பட்டு கழகத்திலிருந்து வெளியேறி தமிழ் தேசிய கட்சியை தொடங்கினார். அவர் தொடங்கிய தமிழ் தேசிய கட்சியிலே தான் பின்னால் காங்கிரஸ் கட்சி தலைவர் இருந்த எம்பி சுப்பிரமணியம், ஐயா பழ நெடுமாறன், வாழப்பாடி ராமமூர்த்தி போன்றவர்கள் இருந்து பின்னால் அந்த தமிழ் தேசிய கட்சியை மக்களிடம் கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு அரசியலில் அறம்பேர்களுடைய வன்முறையும் திரை நாயகர்களுடைய அந்த மடை மாற்றுகிற வேலையும் கொண்டு சென்றார்கள். வேறு வழி இல்லாமல் பேராய கட்சியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமராஜர் தலைமையேற்று சம்பத்து தமிழ் தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்தார். அது தொடர்பான வரலாற்று ஆவணம் அவருடைய இளைய மகன் இனியன் சம்பத் எழுதி இந்த நூல் எழுதுவதற்கு ஒரு 5-6 விழுக்காடு நானும் ஒரு காரணம். ஏனென்றால்
அவரோடு நெருங்கி பழகிய போது இந்த நூல்களை எல்லாம் ஆவணங்களை எல்லாம் நீங்கள் ஒரு புத்தகமாக அச்சிட்டு வெளியிட்டு மிகப்பெரிய ஆவணமாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு முறை இனியன் சம்பத் அவர்களை வேண்டிக் கொண்டேன். அதனுடைய அடிப்படையிலே தான் இந்த நூல் தினமணி இதழிலே தொடர்ந்து அவர் கட்டுரை எழுதினார். அதை நூலாக வடித்திருக்கிறார். இந்த நூலிலே இந்த திராவிடத்தினுடைய திசை திருப்பல்கள், மடை மாற்றல்கள், திராவிடர் கழகத்தில் பார்ப்பனர்கள் சேர முடியாத நிலையை மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தில் பார்ப்பனர்களும் சேரலாம் என்ற நிலைப்பாடு, திராவிட நாடு வாய்ப்பு இல்லையா என்பது தொடர்பான விவாதங்கள், இப்படியான நிறைய ஆவணங்களை இனியன் சம்பத்து இந்த புத்தகத்திலே தந்திருக்கிறார். ஈவேகி சம்பத்தும் திராவிட இயக்கமும் என்கின்ற இந்த புத்தகத்தை தமிழ் தேசிய களப்பணியாளர்கள், தமிழ் தேசிய விடியலுக்காக போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவரும் படிக்க வேண்டும். அந்த வகையிலே ஈவேகேசா இளங்கோவன் பற்றியும், ஈவேரா என்று சொல்கிறோம் அல்லவா, ஈவேரா எப்படி பச்சை தமிழர் காமராஜர் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அந்த குடும்ப பாசம், மகன் ஈவேகே சம்பத்து தொடர்பான அந்த பாச உணர்விலே ஒரு தொகுதியிலே பெருந்தலைவர் காமராஜர் இவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்பதற்காகவே காமராஜர் எதிர்த்த இந்த அரிய செய்திகள் எல்லாம் இந்த ஆவணத்தில் இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு மறைந்திருக்கக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் கட்சி தலைவர் சம்பத் உடைய மகன் இளங்கோவனுடைய மறைவுக்கு நம்மிடத்திலே மகிழ்ச்சியும் இல்லை, அதே நேரத்தில் இரங்கலும் இல்லை என்கின்ற செய்தி தமிழ்நாட்டு தமிழர்களோடு உலகத் தமிழர்களை பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.